நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நல்ல ஒரு புதிய மாதத்திற்குள் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு புதிய ஒரு கல்வி ஆண்டு, அநேக காரியங்கள் ஆரம்பிக்கப்படுகின்ற நல்ல ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு நல்ல நாளிலும் பரிசுத்த வார்த்தையை கேட்க முடியாய், தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாய் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற உருவாக்கும் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க, அதற்காக நன்றி. நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சிலர் நீங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, அதற்காக ரொம்ப நன்றி. ஏற்கனவே நான் சொல்லுகிறபடி இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய பிரயாசம் அப்படிங்கிறத விட தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறார். இந்த ஊழியங்கள் மூலமாக அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் வார்த்தைகளை சொல்லத்தக்கதான கிருபைகளை கொடுக்கிறார். ஒரு சிலர்லாம் பேசும்போது எந்த மாவட்டம்னே தெரியாது, எந்த ஊர்னே தெரியாது. அப்போ கேட்கும்போது நீங்கள் பேசுகிறது எங்கேருந்து பேசுகிறீங்க, எந்த மாவட்டத்துலேருந்து பேசுகிறீங்க? ஒருத்தர் சொல்றாரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டமாக அது எங்கே இருக்குது? அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய மனிதர்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதில் செய்தி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். சரி, இந்த நல்ல நாளிலும் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, நான் பாவி அல்ல. செய்தியின் தலைப்பு நான் பாவி அல்ல. நான் பாவியான மனுஷன் அல்ல, நான் ஒரு நீதிமான். இது எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? இன்றைக்கு மனிதன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவான், நீ அந்த வருடம் அந்த நாட்களில் இந்த பாவங்கள் செய்த மனிதன் தானே, நீ அப்படி செய்த மனிதன் தானே, உன் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் தானே, அப்படி என்று சொல்லி மனிதர்கள் நம்முடைய பாவங்களை சொல்லி காண்பிப்பார்கள். நாம் அந்த பாவங்களை செய்யாமல் விட்டு இருந்தாலும், இப்பொழுது மனம் திரும்பி இருந்தாலும் மனிதர்கள் சொல்வார்கள், நீ அந்த காலத்தில் அந்த பாவம் செய்த மனிதன் தானே என்று சொல்லி. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு சபைக்கு ஒழுங்காக வரமாட்டாங்க. குடும்பத்தில் எல்லாரையும் அனுப்புவாங்க, ஆனால் அவங்க ஆலயத்திற்கு சபைக்கு வர மாட்டாங்க. என்னென்னா நீங்கள் மட்டும் வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை எனக்கு நான் கொஞ்சம் கெட்ட பையனாக இருக்கேன், நான் கொஞ்சம் மதுபானம் குடிக்கிற பையனாக இருக்கேன், என்னுடைய கேரக்டர் சரியில்லை, ஆலயம் என்பது ரொம்ப பரிசுத்தமான இடம், சபை என்பது ரொம்ப முக்கியமான இடம், அந்த இடத்திற்குள்ளே நான் பாவம் செய்கிற மனுஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில மனிதர்கள் பேசுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பாவியான மனுஷன் அல்ல, நீ ஒரு நீதிமான். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இது ஆம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுறீங்க? பிசாசானவன் சொல்லுவான், நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ அந்த பாவத்தை செஞ்சுட்ட, கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், இயேசு உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நீ பாவம் செஞ்சுட்ட என்று சொல்லி பிசாசானவன் பேசிக்கொண்டே இருப்பான், நீ பரிசுத்தவான் கிடையாது என்று சொல்லி. ஆனால் என் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பாவியான மனுஷன் அல்ல, நீ நீதிமான். மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த உலகத்தின் உள்ள மனிதர்களின் பாவங்களை ரட்சிப்பதற்காக, பாவங்களை கழுவுவதற்காக இயேசுவானவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் அல்ல. ஒரு காலத்தில் நானும் பாவத்திற்குள்ளாய் வாழ்ந்த ஒரு மனிதன் தான். நானே கேட்டிருக்கேன், நானே ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கேன், எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும், எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்லி நானே பகிரங்கமாக கேள்வி கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு என் பாவங்களை மன்னித்தார். இயேசு என் பாவங்களை மன்னித்தார் என்று சொன்னால் நான் தைரியமாக சொல்கிறேன், உங்களுடைய பாவங்களையும் என் இயேசு மன்னித்து விட்டார். மன்னிக்க போகிறார் அல்ல, அவர் மன்னித்து விட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய் அவ்வளவு தூரமாய் அவருடைய பாவங்களை அவர் பார்க்கவில்லை. ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேனே, ஐயோ நான் பாவியான மனுஷனே, அந்த மன அழுத்தம் இருக்கிறது சதம். ஆனால் அதையே சொல்லக்கூடாது. இயேசுவானவர் உடைய பாவங்களை மன்னித்து விட்டார். இயேசுவானவர் உடைய பாவங்களை கழுவி விட்டார். உடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை என் தேவனாய கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி விட்டார். நான் இப்போ ஒரு 2-3 வாரத்திற்குள்ள ஒரு மாதத்திற்குள்ள நான் ஒரு சில செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு சில மனிதர்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் வெளித்தோற்றத்திற்கு நன்றாக ஊழியம் பண்ணுகிறார்கள். நான் ஒரு சில மனிதர்களை தெளிவாய் பார்த்திருக்கிறேன். ஒரு சில மனிதர்கள் தெளிவாய் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்க்கவில்லை. நன்றாக ஊழியம் செய்கிற ஒரு மனிதர்கள், ஆனால் மறைமுகமான பாவங்கள் நிறைய செய்கிறாங்க. வெளித்தோற்றத்திற்கு ஒரு ஊழியர் போலவும், நான் இன்னும் விவரமாக சொல்லலாம், வெளித்தோற்றத்துக்கு அவங்கள சொன்னால் அவங்க ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க. அவங்கள யார் பார்த்தாலும் அவங்க ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்குள் உள்ளான பார்த்தீங்கன்னா, அதாவது தேவனுக்கு தெரியாமல் பாவம் செய்வது வேற, அது சில அடிகள் தான். ஆனால் தேவனை பற்றி தெரிந்தே பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் கூட்டங்கள் இன்னைக்கு நிறையா. ஆனால் இயேசுவானவர் சொல்றாரு, நான் உன் பாவங்களை நான் மன்னித்தேன். இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்தில் நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்களா, ஏதோ ஒரு பாவமான சூழ்நிலையில் உங்களை விட முடியாமல் இருக்கிறீங்களா, அந்த பாவத்தை இயேசுவானவர் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவி நீதிமானாக மாற்றுகிறார். ஏனென்று சொன்னால், நீங்கள் நீதிமானாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிரியம். நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிரியம். நீங்கள் நீதிமானாய் உங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் பிசாசின் விருப்பம் அதுவல்ல. அவன் உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடுவான். நீங்கள் வாங்குகிற நல்ல பெயரை அவன் கெடுத்து விடுவான். உங்களுடைய குடும்பத்திலிருந்து உங்களை பிரித்து விடுவான். அதனால தான் ஏசு சொல்றாரு, நீ பாவியான மனுஷன் இல்லை, உன் பாவங்களை நான் தள்ளிட்டார். அவனுடைய பாவத்தை பார்க்கல. சகே என்கிற ஒரு மனிதன் இருந்தான். இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காக மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்திருந்தான். இயேசுவானவர் அந்த வழியை வரும்போது, சகைவே நீ கீழே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க போறேனார். சுற்றி நின்ற மனிதர்கள் பார்க்குறாங்க, ஐயோ இவன் ஒரு பாவியான மனுஷன், இவன் அதிகமான வட்டிக்கு பணம் வாங்குகிற ஒரு மனிதன், ஆனால் இவருடைய வீட்டில் அவர் தங்க போகிறார் என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் சொன்னார்கள். ஆனால் இயேசுவானவர் பாவங்களை மன்னித்தார். இன்றைக்கு உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறார். நான் உறுதியாக சொல்ல முடியும், நான் இன்றைக்கு பேசுகிறேன், நான் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு காலத்தில் நானும் பாவத்திற்குள் இருந்தேன், பாவமான மனிதனாக இருந்தேன். இப்போ நான் சொல்கிறேன், இயேசு என் பாவத்தை மன்னித்தார். அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். இன்னும் என்னை நீதிமானாய் மாற்றுவார், இன்னும் என்னை பரிசுத்தவானாய் மாற்றுவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 1வது வசனம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை அவர் மூடிட்டார், அதை அவர் நினைக்கவே இல்லை. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தாவீது அழகா சொல்றார், அப்பா நீருடைய பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்தீர், உமக்கு நன்றி.
நீர் என் பாவங்களை நீர் பார்க்கவில்லை, அதற்காக உமக்கு நன்றி. என் பாவங்களை எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்தினீர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த செய்தியை பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாவியான மனுஷன் அல்ல, நீ பாவியான மனுஷி அல்ல. மனிதர்கள் சொல்லுகிறார்களா, இவர்கள் தப்பானவர்கள் என்று சொல்லி மனிதர்கள் சொல்லுகிறார்களா? கவலைப்படாதீங்க. இயேசுவானவர் உங்களை நேசிக்கிறார். இயேசுவானவர் உங்களுடைய காரியங்களை ஆசீர்வதித்து தருகிறார். அவர் உங்களை நீதிமானாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொல்லி என் தேவனாய் கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஏனென்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை வசனத்தின் மூலமாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பாவத்தில் அல்ல, நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமானாய் இருந்தால் எத்தனை ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி எனக்கு தெரிந்து ஒரு 22-25 காரியத்தை எழுதியிருக்கிறேன் வசனத்திலிருந்து. நீங்கள் நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்துகிறார் என்று சொல்லி வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஐயோ நான் பாவி என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய பாவத்தை என் தேவனாய கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் கழுவிட்டார். உங்களுடைய இருதயத்தை புது சிந்தனை, உங்களுடைய வாயின் வார்த்தைகளில் புது சிந்தனை, உங்களுடைய உடம்புல ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் தந்து உங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நீதிமானுக்கு கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார், நீதிமானின் குடும்பங்களை கர்த்தர் எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார், நீதிமான் கைட்டு செய்கிற வேலைகளை அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், ஏன் உங்களை ஆண்டவர் நீதிமானாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் என்று சொல்லி வசனத்தின் மூலமாய் பார்ப்போம். சரியா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நீதிமான், நீங்கள் பாவியான மனுஷன் அல்ல. என் இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். என் இயேசு உங்களுடைய பாவத்தை அவர் கழுவி விட்டார். நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். 118ஆம் சங்கீதம் வசனத்தை மாத்திரம் கரெக்டாக சொல்லுவேன் பாருங்க. 118ஆம் சங்கீதம் 15வது வசனம் சொல்லுது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. நீங்கள் நீதிமானா இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஒரு கம்பீர சத்தம் உண்டு, ஒரு ஆரவாரத்தின் சத்தம் உண்டு, ஒரு ஆர்ப்பரிப்பின் ஒரு சத்தம் உண்டு, ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் வீட்டுகளை கொடுக்கிறார். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? அடுத்து 146வது சங்கீதம் 8வது வசனத்தின் கடைசி வார்த்தை, நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீங்கள் இன்னைக்கு யோசிக்கிறீங்க, என்னோடு கூட யார் பேசுவா, என் குடும்பத்தோடு கூட யார் பேசுவா, எங்ககிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லையே, எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களே, நாங்கள் பாவியான மனிதர்கள் என்று சொல்லி எங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களே, எங்கள் கூட யார் சிநேகிதமாக இருப்பார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ நீதிமான், கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார். மனிதன் தள்ளினது உண்மைதான், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் தள்ளினது உண்மைதான், ஆனால் என் கர்த்தர் உங்களை நீதிமானாக மாற்றி உங்களை அவர் சிநேகிக்கிறார். உங்களோடு கூட ஒரு நண்பனைப் போல, ஒரு உறவினர்களைப் போல அவர் அநேகமாய் உங்களை சிநேகிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நீதிமான்களாய் வாழும் பொழுது, நீங்கள் பாவியான மனிதர்கள் அல்ல, நீங்கள் நீதிமான்களாய் வாழும் பொழுது அவர் உங்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் தங்குகிற, நீங்கள் இருக்கிற உங்களுடைய குடும்பங்களை என் தேவனாய் கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம், கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். உங்கள் வீட்டில் ஏதோ கஷ்டமாக இருக்கா? பணத்தின் தேவைகள் ஒரு பக்கம், சாப்பாட்டின் தேவைகள் ஒரு பக்கம், நீங்கள் வயிறு பசியோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடமாட்டார்.
உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை என் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது எப்படி சூழ்நிலையில் வந்தாலும் சரி உங்களை பசியினால் வருந்த விட மாட்டார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீதிமான்களுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். இன்றைக்கு உங்களுடைய பெயர் என்ன? இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தின் பெயர் என்ன? இன்றைக்கு உங்கள் ஊரில் உங்களுக்கு பெயர் என்ன? எப்படிப்பட்ட பெயர்களை உங்களுக்கு மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், நீங்கள் நீதிமான்களை வாழும் பொழுது உங்களுடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதே 11வது வசனத்தின் கடைசி முதல் வார்த்தை, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீங்கள் நீதிமானாய் ஆக்கப்பட்டது உண்மை. உங்களுடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தை ஜீவ ஊற்றான வார்த்தையாய் வருகிறது. நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, அவன் இப்போ என்ன பேசுவான், குடியாரன், அவன் பேசினா ஒன்றுமே விளங்காதுன்னு ஒரு காலத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் என் கர்த்தர் உங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நீங்கள் பேசுகிற அனைத்து வார்த்தைகளும் ஒரு ஜீவனுள்ள வார்த்தை, ஒரு ஜீவ ஊற்றாய் புறப்படுகிறது. எவ்வளவு அழகாக வசனம் பேசுது பார்த்தீங்களா? ஜீவ ஊற்று. உங்ககிட்ட பேசுறதுக்கு வருவாங்க, உங்ககிட்ட ஜெபம் பண்ணதுக்கு வருவாங்க, உங்ககிட்ட ஆலோசனை கேட்பதற்கு வருவாங்க. ஏன் தெரியுமா? உங்கள் வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. நீதிமொழிகள் அதே 10ஆம் அதிகாரம் 21வது வசனம், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை அநேகரை போஷிக்கும், அநேகரை வழி நடத்தும். அநேகருடைய குடும்பத்திற்கு உங்களுடைய பெயரை ஆண்டவர் முக்கியப்படுத்துவார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த காரியத்துக்கு அதிகமாக ஆசைப்படுறீங்களோ, எந்த காரியம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை, அந்த விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம், நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீங்கள் எந்த காரியத்தில் நம்பிக்கையாக இருக்கிறீங்க, என் கர்த்தர் எனக்கு தருவார், என் தேவனாய் கர்த்தர் எனக்கு காரியங்களை வாய்க்கச் செய்வார் என்று சொல்லி நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களோ, அந்த நம்பிக்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாய் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம், நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஒரு சில கடினமான பாதைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடும் தயக்கத்தோடும் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, இல்லை, உங்கள் குடும்பத்தை யாரால் அசைக்க முடியாது. உங்கள் குடும்பத்தை யாரால் அசைக்க முடியாது. நீங்கள் நீதிமான்களின் பிள்ளைகள். நீதிமான்களின் பிள்ளைகள். எந்த துன்மார்க்கன் அழிக்க நினைத்தாலும் உங்களுடைய குடும்பத்தை அவன் அழிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம், நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீங்கள் பேச 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 உங்களுடைய வாயிலிருந்து ஞானமான வார்த்தைகள் மாத்திரமே வரும். அநேகரை ஞானமான காரியத்தில் நடத்தி செல்லுகிற ஒரு ஞானமுள்ள வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம், நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேசும். அநேகருக்கு நீங்கள் பேசுறது கண்டிப்பாக என்ன செய்யும்? பிடிக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தை அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஞானமுள்ள வார்த்தையாய், பிரியமுள்ள வார்த்தையாய், பேசத்தக்கதான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளில் தருகிறார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தர் உங்களை நீதிமானாய் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். துன்மார்க்கன் பொய் பேசிக்கொண்டே இருப்பான். ஆனால் நீதிமான் பொய் பேசுவதை அவன் விரும்ப மாட்டான். ஆண்டவர் அவனை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அவன் பொய் பேசுகிற மனிதன் அவன் இல்லை. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம்
நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 12 5வது வசனம். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நீங்கள் நினைக்கிற நினைவுகளை கூட என் ஆண்டவர் அறிவார். நீங்கள் நினைக்கிற நினைவுகள் கூட நியாயமான நினைவுகளாக இருக்குமா? நீங்கள் இப்போ என்ன பேசுகிறீங்க, ஒரு சில பேசுகிற காரியத்தை கூட மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நீங்கள் நீதிமானாக இப்பொழுது ஆண்டவர் மாற்றிவிட்டார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிற உங்களுடைய நினைக்கிற நினைவுகளை கூட என் ஆண்டவர் நன்மையான காரியங்களாய் நியாயமான காரியங்களாய் அவர் மாற்றி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தாச்சு. நீதிமொழிகள் 15 6வது வசனம். நீதி உத்தம மார்க்கத்தாரை தற்காக்கும். நீதிமான் நல்ல உத்தமம் உள்ள மனிதனாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களின் ஜெபத்தையோ என் தேவனாய் கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் நீதிமானாய் ஆக்கப்படும் பொழுது, நீங்கள் நீதிமானாய் மாற்றும் பொழுது உங்களுடைய ஜெபத்தை என் தேவனாய் கர்த்தர் கேட்கிறார். கடைசியாக நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 24:16, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீங்கள் எத்தனை முறை ஒரு சில காரியங்கள் விழுந்தாலும் என் தேவனாய் கர்த்தர் உங்களை மறுபடியும் எழுத்தி அவருடைய ஸ்தானத்தில் உங்களை நிறுத்துவார். தேவனுடைய வார்த்தை மறுபடியும் சொல்லுகிறது, நீ பாவியான மனிதன் அல்ல, நீ பாவியான மனிதன் அல்ல. என் தேவனாய் கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னித்தார். அவருடைய இரத்தத்தின் மூலம் பாவங்களை கழுவினார். உங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, நான் நீதிமான். மனுஷன் சொல்லுவான் பாவி என்று சொல்லி, நீங்க சொல்லுங்க ஆண்டவனை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நீதிமானாய் மாற்றும் பொழுது எனக்கு தெரிந்து இதில் 24 ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க, நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தமாக வாழ்வேன், எனக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொல்லி நீங்கள் நீதிமானாய் இருக்கும் பொழுது இத்தனை ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜோமணி முடிச்சிருவோம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. நீர் எங்களை நீதிமானாய் மாற்றினதற்காக உமக்கு நன்றி. நீர் நீதிமானாய் மாற்றினதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நீதிமானாய் வாழும் பொழுது எங்களுக்கு எத்தனை நன்மைகளை தருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அத்தனை நன்மைகள் பெற்றுக்கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் நீதிமான்களை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய வார்த்தை மறுபடியும் சொல்கிறது, நீ பாவியான மனுஷன் அல்ல, நீ ஒரு நீதிமான். நீங்கள் ஒரு நீதிமான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.